விஷயம் செய்யறோம்னா அது ஒரு கைராசி பார்ப்பாங்கல்ல, அந்த கைராசி வந்து வேற லெவல். எங்க வீட்டு கல்யாணத்துல இருந்து இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம், யார் வீட்டு கல்யாணம் போனாலும் இந்த பொண்ணுக்கு நான் சஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசைகள் கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, நம்பர் அனுப்பிச்சிடுவேன். யாரா இருந்தாலும் நம்பர் அனுப்பிச்சிட்டே இருப்பேன், நீங்க யாருனாலும் எனக்கு கேட்கலாம். கீர்த்தி ஹென்னா வந்து ஹென்னா வந்து ஒரு பொண்ணு எவ்வளவு விற்க முடியும்? எப்படா மருதாணி மட்டும் வித்து இவ எப்படி நம்ம பெரிய ஆள் ஆவான்னு பார்த்தா, மருதாணியோட கூடி மருதாணியிலேயே தயார் பண்ணக்கூடிய அத்தனை ப்ராடக்டை கொண்டு வந்து இன்னைக்கு டாப் ரிவ்யூல இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணும். அடே முடியலடாப்பா சாமி. ஏன் வாங்க வாங்க ஜெயந்தி மகாத்தம்மா, ஒரு 10 நிமிஷம் தூங்குறா, நீ பேசு. ஹைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேமோடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த அளவு வந்து வந்துக்க முடியாது, இந்த ஃபீல்டில் நிற்க முடியாது. மருதாணிக்கிட்டு மேம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணது நீங்க தான் மேம். நான் வெளியில வந்ததும் உங்களால தான் மேம். கரெக்ட். நீ நல்லா இருக்கணும் தான் நாங்க பண்றோம், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான். இன்னைக்கு ஏராளமான கதறல் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதோட போட்டோஸ் இது போடுறேன், வாய்ஸ் போடுறேன். நம்ம கிட்ட வாங்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்களுக்கு ஹோட்டல் இருக்கிற பார்லர்ல இருந்து வராங்க இல்லையா, அவங்க வந்து நம்பர் கேட்டு போறாங்க. குவான்டிட்டி சூப்பரா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ எங்க வீட்டில் இருக்கு, இதுல சாங்கோடையும் இருக்கு, சாங் இல்லாமையும் இருக்கு. வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நாங்கள் அரோமாவில் வந்து அந்த லிக்விட் கொடுக்குறாங்க. அது என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிக்விட். எனக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னா, ஒரு சளி பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு லிக்விட் இருக்கு. ஸோ அமைதியான மனநிலை இருக்கணும், நான் டென்ஷனாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு லிக்விட் இருக்கு. இன்னொன்று வந்து வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் எப்போ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிக்விட் இருக்கு. இதெல்லாம் தனித்தனியாக தயார் பண்ணுவீங்களான்னா தயார் பண்ணதான் நாங்கள் வச்சு கொடுக்குறோம். அரோமால இதெல்லாம் அப்பெல்லாம் அரோமான்னா என்ன தெரியுமா மேம்? ஸோ கொஞ்சம் எடுத்து இங்க வச்சுக்குவாங்க, ஏன்னா அந்த பிளசண்டான அந்த வாசனை தான் அரோமா. அந்த வாசனையில நம்ம மைண்ட் அப்படியே ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ். எது பண்ணணும்னு நினைச்சா அப்படியே நம்ம ஒரு ஸ்மைலிங்கோட பண்ணுவோம்ல. ஆக்சுவலா முன்னாடி வந்து ஒரு மேம் வந்து நம்மள்ட்ட அரோமால வந்து லிக்விட்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க, நம்ம பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அதை பத்தியே. ஸோ எனக்கு இதுல ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல வந்து காலம்பரை எந்திரிச்சோடனே ஒரு பாட்டோட கூடிய ஒரு வீடு ஃபுல்லா ஒரு நல்ல நறுமணத்தோட ஆரம்பமே, அன்றைய நாளோட ஆரம்பமே இந்த பாட்டோட கூடிய அந்த நறுமணம் இருந்தா அவ்வளோ பாசிட்டிவ். 4 மணினாலும் போட்டுருவேன், 4 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சுனாலும் போட்டுட்டு குளிக்க போயிடுவேன். அவ்வளவே பாடிட்டே இருக்கும், அந்த வாசனை வீடு ஃபுல்லா இருக்கும். எந்திரிக்கும் பொழுதே அந்த மனசு வந்து திருப்தியா இருக்கும். வெளியில போகும்போது இன்னும் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ். மேம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டுமே வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையே. அப்ப கடவுளுக்கு நன்றி டெய்லி சொல்வோம். இது நம்ம வீட்டுல வைக்க 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 கடவுள் நம்மளோடய இருப்பாரு. எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உருவாகும், அதுதான் இதோட ஸ்பெஷல். இதுல என்னன்னா, நீங்க அந்த ஆயில் எடுத்துட்டு வரணும். ஆமா, தண்ணி இல்லையாடா? இதுல பச்சை கற்பூரம் போடுறீங்களா, அது கூட 2 டிராப்ஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் தண்ணியும் ஊற்றணுமா? போடலாம் மேம். அது அந்த ஹீட்ல வந்து எவாபரேட் ஆகுது இல்லையா, அப்போ வந்து வீடு ஃபுல்லா ஸ்மெல் வரும். இதுல லைட்லாம் வருடா. இப்போ இது வந்து பெட்ரூம்ல போற மாதிரி இதுல ஸ்லோகம் வராதுன்னா, இதுல வந்து ஸ்லோகம் வரும். ஸ்லோகம் வேண்டானாலும் நம்ம ஃபுல்லா வால்யூமை மியூட் பண்ணிட்டா நமக்கு ஸ்லோகம் இல்லாம நைட்ல மட்டும் ஃபுல்லா. இந்த சுவிட்ச் வந்து இதுக்கு, இந்த பவுலுக்காக இது இல்ல, இந்த சுவிட்ச் வந்து பவுலுக்கு. அந்த வேணாட்டி ஸ்லோகம் மட்டும் வேணும்னா நீங்க ஸ்லோகம் மட்டும் வேணும்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்லோகம் பாடிக்கிட்டே இருக்கும், நிறைய பேர் வீட்டுல பாடிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் தானே நம்ம அரோமா போடுவோம். இந்த சுவிட்ச் என்னன்னா ஸ்லோகம் மாத்துறது, சாங் மாத்துறது. நிறைய உண்மையோட இப்ப நிறைய டிசைன்ஸ் வருது மேம். கண்டிப்பா இது வந்து ஸ்லோகம் இல்லாம இருக்கிறது பெட்ரூம்ல யூஸ் பண்றதுக்கு. இந்த ஸ்லோகம் இருக்கிறது இந்த பவுல்ல தான் நீங்க வந்து பச்சை கற்பூரம் போடணும் அண்ட் அரோமா ஆயில் போடணும். இது வந்து உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்ல. மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். மைல்டா ஸ்லோகம் அந்த சவுண்ட வந்து நீங்க மைல்டா வச்சிட்டீங்கன்னா அது மட்டும் ஓடிட்டே இருக்கும். 24/7 ஓடினாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓடிக்கிட்டே எவ்வளவு தெளிவா பேசிட்டு இந்த பக்கம் நவுந்தா தான். இது வந்து எவ்வளவு நேரம் போடணும், எவ்வளவு நேரம் நிக்கணும். நீ லைவ் எவ்வளவு நேரம் நிக்கணுமா? என்ன பேசுறேன், இங்க தானே நிக்கிறேன், பேசு. ஸ்லோகம் போயிட்டே. இனிமே லைவ் போடலன்னா உள்ள விட கூடாது. லைவ் நீ போடு டெய்லி. ஸ்லோகம் ஓடிட்டே இருந்தா ரிப்பேர் ஆயிடுமானா? அப்படிலாம் கிடையாது. ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்த பவுலுக்கு ஹீட் வர்றதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்றப்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. மத்தபடி ஸ்லோகம் போய் சாண்டிங் ஆயிட்டே இருக்கலாம். பூஜை ரூம்ல அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுல ஒரு ஸ்லோகம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காயத்ரி ஜபம் வரும்.
நீங்க எந்த ஸ்லோகம் செலக்ட் பண்றீங்களோ அது மட்டும் தான் ரிப்பீட்டடா ஓடும். ஸ்லோகத்தையே 5 நிமிஷம் பேசுறேன். சரி மேம், ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. வீட்ல பிரெக்னன்சி லேடிஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்க இல்லையா? நீங்க உங்க வேலையை சமைப்பீங்க, தூங்குவீங்க, எந்திருப்பீங்க. ஆனா உங்க குழந்தை இந்த பாட்டை கேட்கும். இந்த பாசிட்டிவ், இந்த பாட்டை ஓம் இருக்குல்ல, அதுக்கும் அங்க உள்ள காதுல ஓம் தான் விழுகும். அதுதான் உண்மை. ஸோ வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாண்டிங் போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஓம். உங்க பேஜ் வரமாட்டேதா? இதுலயே பாருங்க தங்க கொஞ்ச நாளைக்கு. நம்மளுடைய அடுத்தது விட்டமின் சி சீரம். இதுல வந்து நம்ம ஆட்டுப்பால், மஞ்சிஷ்டா அண்ட் குங்குமப்பூ இதெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பிம்பிள் தழும்பு இருந்தா மறைஞ்சிடும். ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு இது குறைஞ்சிரும். குழந்தைகள் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கெமிக்கல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் அண்ட் கோகனட் ஆயில நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுல எல்லா ஹெர்ப்ஸும் இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸே இருக்காது. ஸ்கின் வந்து ஷைனிங்கா க்ளோயிங்கா இருக்கும். ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையமே வந்து குறைஞ்சிரும். அது ரொம்ப டார்க்கா இருக்குது, லேப்டாப் பார்க்குறவங்க, ஒர்க் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க, டீச்சர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க எல்லாம் தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நிறைய கண்ணு முடிச்சு படிக்கிறாங்க, எக்ஸாம் சமயம் வருது, அவங்களாம் யூஸ் பண்ணா அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் டெஃபினட்டா. ஆமா மேம். நம்ம ஹேர் ஆயில்னா இதுல மருதாணி தான் மெயினான ஒரு இன்கிரீடியன்ஸே. இதுல மருதாணி ஆண்டி ஒரு டான்ஸ் கூட என்னன்னா இதுல வேற அன்வான்ட் பதில் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நீயே போயிடுது. அன்வான்ட் பதில் சொன்னா அந்த பக்கம் திட்டுவாங்க. உனக்கே வெக்கமா இருந்தா ஓடிடு எங்களை பார்த்து. சரி, ஆல்வேஸ் ஸ்மார்ட். பாத்தீங்களா, எப்பவுமே நீங்க ஸ்மார்ட். கீகி மாமா அவங்க அப்படிதான் நம்ம பிள்ளைங்க தான் மேம். என்ன மேம் இல்லையடா, நான் எதுவுமே செய்யலையோ. அப்படியா? தெரியல. அப்ப இதுல பாத்துக்கோ தங்கம். ஒரு நிமிஷம் இருங்க. அத்தாச்சி வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஹேர் ஆயில் பொறுத்த முடியல நம்ம 2 ஹேர் ஆயில் நம்ம இதுல எப்பவுமே எக்ஸலண்டா கொடுத்துட்டு இருக்கோம். தேர்டுன்றதுலாம் இது கிடையாது. எல்லா ஹேர் ஆயிலும் போங்க. இவங்க ஹேர் ஆயில் ஏன் இவங்க என்கிட்ட ஹேர் ஆயில் வச்சுட்டு போ, மல்டிபிள் சேலஞ்ச் வாங்கி வைக்கிற மேம். இந்த ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இதுல மருதாணி இருக்கும், தலைக்கு குளுமை. அதே மாதிரி இவங்க ஹேர் ஆயில்ல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? கிரே ஹேர்ஸே வராது. ஆல்ரெடி கிரே ஹேர் இருந்தா கூட கலர் மாறிக்கும், சேஞ்ச் ஆயிக்கும் மருதாணி இருக்கனால. அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. மருதாணி நல்லது இல்ல. மருதாணி கீழே ஏதாவது கொடுக்க முடியுமா என்ன? அதை சொல்றேன். ஆட்டுப்பால் தான் மெயின் நம்ம ஹேர் ஆயில்ல. எல்லாருமே பாருங்க, இது ரொம்ப சீரம் எப்படி யூஸ் மேம். நீங்க யூசேஜ் எல்லாம் நீங்க கால் பண்ணிருங்க மேம். கண்டிப்பா பிம்பிள்ஸ் எல்லாமே இப்ப சொல்லுவாங்க, கேளு. இதுல வந்து ஆட்டுப்பால் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் இருக்கும், ஷைனிங் இருக்கும். ரொம்ப சிக்கலான ஹேரா இருந்தாலும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்க ஹேர் வந்து நேச்சுரலாவே அந்த கண்டிப்பா சிக்கல் இல்லாத மாதிரி மாறிடும். அந்த அளவு கண்டிஷனிங்கா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஆயிடும். ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஹேரை வந்து தின்னிங்கா இல்லாம திக்கா ஆக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல யூஸ் பண்ணியிருக்க ஹெர்ப்ஸ் அப்படி மேம். இது வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப தலைவலி, டீச்சர் தலைவலியில வராங்க, 10 நிமிஷம் இந்த ஆயில மசாஜ் பண்ணோம்னா தலைவலி இருக்கிற இடமே தெரியல. ஆமா, அவங்க மருமகளுக்கு பிள்ளைகளா வாங்கி சூப்பரா தங்கம். சூப்பர். இது அவங்களுக்கு தான் இவ்ளோ ஜில்லுன்னு இருக்குமா? இது ஐஸ் கட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ஹேர் தங்கம் ஆர்டர் நம்பர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த லைவ் முடிஞ்சோனா மேல டிஸ்ப்ளே ஆகும், வீடியோவும் போடுவேன். டென்ஷனா இருக்கா? இந்த ஹேர் ஆயில் வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸையும் கண்ட்ரோல், அதாவது ஒரே ஹேர் ஆயில் உங்க எல்லா ப்ராப்ளமையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அண்ட் ஒர்க்கிங்க்கு போறவங்க டெய்லி எண்ணெய் வைக்க முடியாது, ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் தலையில வந்து லைட்டா என்ன வைக்கணும்னா ஹேர் சீரம். இது வந்து டிராப்லர்ல நீங்க வந்து 3 ஃபில்லர்ஸ் ஆர் 4 ஃபில்லர்ஸ் எடுத்து ஸ்கேல்ப்ல மட்டும் வச்சு மசாஜ் கொடுங்க, போதும். சூப்பரா இருக்கும். ஹேர் ஃபாலே இருக்காது. ஓட்ட போடணுமோ? இல்ல மேம், வரும் மேம். வேணா அப்புறம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமா மேம். ஸ்கேல்ப்லே போடலாம். ஆமா மேம். வெரி குட். நம்ம நெக்ஸ்ட் போன தடவை காம்போ லான்ச்சிங் வேற லெவல் ஆகுது. டாண்ட்ரஃப் லைஸ் வேற லெவல் ரிலீஸ். இது பாருங்க, பேனுக்கும் நம்ம டாண்ட்ரஃப்க்கும் இந்த ஆயில் காம்போ